முன்னாடி தெரியும் எப்படின்னா, நீங்க என் இடத்த உங்க இடம் வக்ஃப் இடம் சொல்லிட்டீங்கன்னு நான் விற்க முடியாது போக முடியாது நான் என்ன பண்ண முதல்ல அது முடிவாயிருதே. இதுதான் அந்த செக்ஷன் 40 சொல்லுது. போர்டு தீர்மானிச்சா ஃபைனல், அதற்கு மேல ட்ரிபியூனல், அதற்கு மேல கோர்ட். உங்களுக்கு தெரியும் இது முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். அப்ப அவன் சோழி முடிஞ்சு நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். இப்பவும் அப்படிதானே? இல்ல நேரா நான் கோர்ட்டு போக முடியுமே? என் இடத்த எங்க அண்ணனே சண்டைக்கு வருவான் சார். என் இடத்த நீங்க சண்டைக்கு வருவீங்க, எங்க அண்ணனே சண்டைக்கு வருவான். நான் நேரா கோர்ட்டுக்கு போவேன். இங்க நான் போர்டுக்கு போனோம், ட்ரிபியூனலுக்கு போனோம், அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கேள்வி திருத்தத்துல கலெக்டர் தான கொடுக்குறாங்க. கலெக்டர் யாரு? என்ன பிரச்சனை? கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இது யாரு? ட்ரிபியூனல் யாரு? நீங்க உட்கார்ந்திருப்பீங்களாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது இல்ல. இந்த டிஸ்பியூட்ட கலெக்டர் டீல் பண்ணுவாருன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க அந்த போர்டுக்குன்னு இருந்த அதிகாரம் போகுதுல்ல. கலெக்டர் போர்டு எதுக்கு? கலெக்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. அப்ப போர்டு எதுக்கு? அப்ப கலெக்டர் எதுக்கு? திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ. அந்த சொத்தை நிர்வகிக்கிறதுல குழப்பம் இல்ல, அந்த சொத்து யாருடையதுங்கிறதுல குழப்பம். அதுதான் இங்க பிரச்சனை. அதுக்கு தான் வெளியில ஒரு ஆள் நிர்வகிக்கிறாங்க. சொத்தை நீங்க நிர்வகிக்க தனி பிரச்சனை. இன்னொரு சொத்தை வக்ஃப் போர்டு எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா வக்ஃப் சொத்தே எங்கெங்கயோ இருக்குது. இல்ல அப்ப இன்னொரு சொத்தை வக்ஃப் போர்டு எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. தன் கீழ இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்தையே மீட்க முடியாத இருக்கு. திருச்செந்துரைக்கு போய் சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வக்ஃபுக்கு எழுதி வைக்க முடியாது. அப்படி எல்லாம் பண்ணவே முடியாது. அப்படிலாம் சட்டத்துல இடமே இல்ல. 2013க்கு பிறகு உங்க தகவலுக்காக சார், 2013ல இந்த யூசர்ங்கிற வார்த்தை, அதாவது வக்ஃபு பண்றது, இப்ப இந்த சட்ட திருத்தத்துல ஒரு வக்ஃபு பண்றவர் அந்த இடத்தின் உரிமையாளராக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இதுவே எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். என்னடா என்னன்னா 2013 திருத்தத்துக்கு பிறகு அவுட் ஆஃப் 8.72 லாக் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி வக்ஃபு பை யூசர். சாரி, இப்ப அது 8.7 லட்சம் ப்ராப்பர்ட்டில, அதுவும் 2013க்கு பிறகு. அப்ப 2013 பிறகு என்ன நடந்திருக்கு? பாதிக்கு மேல சொத்தே வக்ஃபுக்கு அப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நான் 100 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒருத்தர் கொண்டு போய் அப்படி எழுதி வைக்க முடியாது. 2013க்கு பிறகுதான் சார் அந்த நம்பர் கூடி இருக்கு. அந்த சட்டத்துல வந்ததுனால அதனால கூடி இருக்கு. அப்ப அதுதான் காரணம் குற்றம் சாட்டுறாங்க. அப்படின்னா காலங்காலமா அதுல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காலங்காலமா 100 வருஷமா அங்க ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கும், 100 வருஷம் ஒரு தர்கா இருந்திருக்கும், 200 வருஷம் ஒரு தர்கா இருந்திருக்கும். அது வக்ஃப் பை யூசர். 1500 என்ன செய்வீங்க? 1500 வருஷமா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில் உங்களுக்கு சொந்தமா வந்துரும். என்னடா புத்தலாட்டது? வந்தோன்னு என்ன சொன்னாங்க வக்ஃப் போர்டு? சொல்லுங்க. வக்ஃப் போர்டு நான் விட்டு கொடுக்குறோம்ன்றாங்க. எப்படி விட்டு கொடுக்க தேவையில்லை. ஏன் லேண்ட் நீங்க எப்படி சார் விட்டு கொடுப்பீங்க? அது உங்க லேண்ட்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தா உங்க லேண்ட். அதாவது ஒரு டிஸ்பியூட் ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டதுன்னு சொல்லும்போது அவனுடைய காலம் என்னன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த காலகட்டத்துல தான் இஸ்லாமே வருது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வருது. அதற்கு பிறகு இங்க வக்ஃப் கொடுக்கக்கூடிய நிலைமை வருது. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அது அது ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருங்கிறது வருது. அதுல எப்படி எழுதி வைப்பாரு? ஏன்னா அது ஏன் சொத்தை நீங்க எழுதி வச்சுட்டு போயிருவீங்களா? ஒருத்தர் எழுதி வச்சிட்டாருன்னா ஆச்சா? நமக்கு நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக போயிருதுல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. போடியே விட்டுருங்க சார், இந்த அமெண்ட்மென்ட்டே விட்டுருங்க. எப்படி உங்களுக்கு அமெண்ட்மென்ட் எப்படி வந்துச்சு? திருச்செந்தூர் கோயில்ல அங்கங்க சில பிழைகள் வந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்றது எப்படி? அதை எப்படி தீர்வு கொண்டு போறது? வக்ஃப் போர்டு இந்த எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இருக்குடா, நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவா. நீங்க வக்ஃப் போர்டு மெம்பரா இருக்கீங்கல்ல, இத மாதிரி ஒரு 100 ஏக்கர் நான் வெளியே கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க. நீ வக்ஃபுக்கு இருந்துச்சு, 4 பேர் டிஸ்பியூட் பண்ணாங்க, இப்போ நாங்க மாத்தி விட்டுறோம் சொல்லுங்க. எத்தனை என்ஓசி கொடுத்திருக்கோம் சார்? பட்டியல் தர உங்களுக்கு. இஸ்லாமியர்கள் மட்டுமே கேஸ் போட்டு நான் 100 சொல்லுவா, இது வக்ஃப் கிடையாதுன்னு. என்ஓசி இஸ்லாமியர்களே போடத்தானே செய்வாங்க. 9942 கேஸ் முஸ்லீம் சமூகம் போட்டுருக்காங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? அதாவது ஒரு விஷயத்தை டோட்டலா நாடு முழுவதும் கணக்கெடுத்து நீங்க பாஜக மையப்படுத்த பாக்குறீங்களா? நடவடிக்கைக்கு உட்பட்டு பாஜக மையப்படுத்த பாக்குறீங்களா? இந்துத்துவ மையப்படுத்த பாக்குறீங்களா? சொல்றேன், இந்த கோயில் நிலத்துல குடியிருக்கிறவர் அவரை காலி பண்ண சொன்னா அவர் யாரை ஏத்து போறாரு? அவர் கோயிலன்னு ஒத்துக்கிடுவாரு. எங்களை காலி பண்ண சொல்லாங்கன்னு சொல்லுவார், ஏன் இடம் சொல்ல மாட்டார். இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. மாப்ள, யூ டிராப் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். காலங்காலமா வக்ஃபுவை யூசேஜா இருந்தா மட்டும்தான் அப்படி அதை கிளைம் பண்ண முடியும். அது எப்படி 2013க்கு பிறகு 40% மேல ஏறுது?
ஏற்கனவே அவங்க பராமரிப்புல இருக்கு, பயன்பாட்டுல இருக்கு. 2013 முன்னாடி ஏன் வரல அது வக்ஃபுக்கு? வக்ஃபுக்குன்னு யாரா எழுதி வச்சிருக்கணும்ல. அது யூசர்னு போட்டு கொண்டு வந்துடுறீங்கல்ல. அதான் இங்க பாதி பிரச்சனை 2013க்கு பிறகு, பாதி லேண்ட் 2013க்கு பிறகு, பாதி லேண்ட் யூசர்ங்கிற நேம்ல. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். திருச்செந்துறைக்கு சொல்லிங்களான்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. அது புறம்போக்கு இடத்துல கோயில் வந்துருச்சா? அது புறம்போக்குன்னு சொல்லிடுற புரியல. இருந்தா போய் என்ஓசி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். அது எப்படி சார் வாங்க முடியும்? இதுக்கு முன்னாடி அது வந்துட்டேன், 1 ஏக்கர் லேண்ட், அதுல ஒரு 5 சென்ட் நான் வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுத்துட்டேன். அந்த இஸ்லாமியர் வக்ஃப் பண்ணிட்டார். இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 95 சென்ட் வந்து நான் போய் என்ஓசி வாங்கணும், எனக்கு கணக்கு வரும். ஏன் இடம் இது? ஆனா அந்த 5 சென்ட் வந்து கொடுத்துட்டீங்க, அது உங்க இடம் தான், ஒண்ணும் குறையில்ல. அதுக்கு என்ஓசி வாங்கினேன். அதுதான் என் இடத்தை என்ஓசி பண்றது என்ன கணக்கு? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வக்ஃப் வாரியம் அந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியாது. வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் அந்த சொத்தை எடுத்து, நான் ஏன் சொத்தை எடுத்துட்டு போக முடியாது? ஒரு கண்காணிப்பாளர் அந்த வக்ஃப் போர்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தானே இன்னைக்கு உருவாக்குறாங்க தோட்டத்தை. என் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு என்ன அர்த்தம் சார்? யார் யூஸ் பண்ண முடியாது? என் ப்ராப்பர்ட்டி நான் விற்க முடியாது, வாங்க முடியாது. அது என்ன வக்ஃப்ல இருக்கு, நீ என்ஓசி வாங்கணும், அப்ப என்ன அர்த்தம் சார் அதுக்கு? இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. ஒரு பொது சொத்துல ஒரு குழப்பம் ஏற்படுது, யார் யாரோ அதை வித்துறாங்க. எப்படி சார் பொது சொத்து ஆச்சுங்கறதான சார் கேள்வி. அது சர்வே பண்ணி போட்டுருக்காங்கல்ல. 54ல சர்வே பண்ணது யாரு சார்? நான் சர்வே பண்ணது யாரு? 54 சர்வே யார் பண்ணல? இல்ல சார், 54ல 54 சர்வே நான் பண்ணனா, நீங்க பண்ணீங்களா? இந்த அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட். தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணுச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே கீழே ரெண்டு பேரும் அவங்க தான். வருவாய் அலுவலர்களை வச்சு தான பண்ணிருக்கோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மென்ட் தான சர்வே பண்ணிருக்கு. ஆமா. அப்ப ரெவென்யூ டிபார்ட்மென்ட் கொடுத்த சர்வே தானே. ஆமா. அது யார் நம்ம ஏத்துக்கிட்டு தான ஆவணும். சரி, இது பார்லிமென்ட்க்கு நிறைவேற்றணும் தானே. நீங்க இதே பிஜேபியா பாக்குறீங்க வந்து. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்லங்க, பார்லிமென்ட் தான் நிறைவேற்றுச்சு. பிஜேபியோட நோக்கம் நமக்கு தெரியாதா? காங்கிரஸோட நோக்கம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது? 2013ல வந்து எப்படி 2013 காங்கிரஸ்க்கு என்ன நோக்கம்? இந்து சொத்தை எடுத்து முஸ்லிம்கிட்ட கொடுக்கிற நோக்கமா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். 2013ல ஆட்சி முடியும் போது ஒரு தீர்மானம், ஒரு மசோதா இது கொண்டு வராங்க, அமெண்ட்மென்ட் கொண்டு வராங்க. அதன் பிறகு பாதி சொத்துக்கள் கூடிருச்சு. அதன் பிறகு பாதி சொத்துக்கள் யூசர்லால வருது. என்ன கணக்கு நீங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் தான் சம்பாதித்த சொத்தை, அது எதுவாக இருந்தாலும், நிலமாகவோ கட்டடமாகவோ வளாகமாகவோ கோயிலாகவோ குளமா எதுவா இருந்தாலும் கொடுக்க முடியுமா இல்லையா? கொடுக்க முடியும். அது அப்படியே தானே இருக்குது. அப்ப நான் சொல்றேன், ஒரு வணிக வளாகம் சம்பாதிச்சிருக்கேன், ஒரு இஸ்லாமியர் சம்பாதிச்சிருக்கேன், அதை வக்ஃப் பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு, பண்ண முடியுமா இல்லையா? அப்ப அந்த நீங்க வந்து மசூதி 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 நீங்க சென்சலைஸ் ஆக பாக்குறீங்க, இல்ல அதை சென்சிட்டிவாக பாக்குறீங்க. இல்ல இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற?